எடப்பாடி பழனிசாமிக்கு சங்கு ஊதிய பொதுமக்கள் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசியல் என்னும் நம்முடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு சங்கு ஊதிய பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்களே ப்ரோ, என்ன ஒரு காரணம், என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி இந்த முறை கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் பெருசாக பண்ணலை. அதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சாரங்களை வீரியமிக்க பிரச்சாரங்கள் பண்ண தக் லைஃப் திருப்பி அடிக்கிறதுலேயே தக் லைஃப்லேயும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறதா பார்க்கப்படுகிறது. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இந்த முறை நாடாளுமன்றத்தில் நம்ம ஜெயித்தாலும் ஜெயிக்கலனாலும் நமக்கு கவலை இல்லை, நம்முடைய இலக்கு சட்டமன்றம். அதை புரிஞ்சுக்கினார் எடப்பாடி பழனிசாமி. நம்ம இலக்கு சட்டமன்றத்தை நம்ம குறி வைப்போம், நமக்கு இது ஒன்றும் தேவையில்லை, நமக்கு நாடாளுமன்றத்தில் ஜெயித்தாலும் ஜெயிக்கனாலும் மேலே அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு நல்லா தெரியும். நம்ம லோக்கலில் அடுத்தது பார்த்திங்கன்னா 112 எத்தனை 122 எம்எல்ஏவா, அதுக்கு நம்ம 100 தொகுதி எப்படின்னா டஃபஸ்ட்டு காம்படிஷன் கொடுக்கணும், அசால்ட்டாக 100 ஜெயிச்சிடணும். 60 எதிர் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே அதற்கு பிறகு வந்த தேர்தலில் நம்ம 65+ எடுத்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு 50 எடுத்திருந்தா நம்ம தான் ஆச்சு, 50-60 அந்த ஒரு மைண்ட் செட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இந்த முறை இருக்கும் நமக்கு தான். ஆனால் இப்போ இந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் தென் தமிழ்நாட்டுடைய மக்கள் அதிமுகவுக்கு பெருசாக வாக்குகளை கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு செருப்படியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சீரியஸ்லி இன்னமும் இருக்குது, ஸ்டில் நவ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் நம்புங்க, இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தாரு பார்த்தீங்களா. அதோடைய அந்த கோபம் என்பது தென் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு இன்னமும் இருக்கிறது. ஸோ இந்த முறையும் கூட அவங்க இல்லை, நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அவர் வந்தார்னா கண்டிப்பாக ஓட்டுக்காக என்னன்னாலும் பண்ணுவார். அதாவது ஒரு சாதி சார்ந்த வாக்குகளை மாற்றி திருப்பி ஒரு சாதி சார்ந்தது நல்லதை பார்த்துட்டார். ஸோ அதனால் தெரிஞ்சு போச்சு, சாதி சார்ந்து பார்க்கக்கூடிய எடப்பாடி அடுத்த முறை தேர்தலிலும் என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்றதுனால அவரை அங்கே வெளியே விடுற மாதிரி ஐடியாவே கிடையாது. அவர் அங்கே துரத்தி அடிக்க அங்கே டஃபஸ்ட் காம்படிஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே எப்படி அங்கே வெற்றியை பெற முடியும், அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லாமல் போகிறதல்லவா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சங்கு ஊத வேண்டிய ஒரு சூழ்நிலையில பொதுமக்கள் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஏகப்பட்ட தொகுதிகளில் என்னதான் பணப்பட்டுவாடா செய்தாலும், எவ்வளவு கோடியாக கொள்ளையடித்த படங்களை கொட்டினாலும் கூட வெற்றி என்பது இல்லாமல் போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனக்குமரல் கொஞ்சம் மனக்கவலையிலையும் சில பேர் பார்த்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது நண்பர்களே. ஸோ அதனால அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சங்கு ஊத வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்களா, அல்லது வெளியே போடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கும் பொதுமக்கள் ஏதேனும் நிலையை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையும் நம்ம பார்த்தால்தான் நமக்கு தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. அதிமுகவில் எடப்ஸ் அப்படின்ற ஆள் என்னவா ஆக போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதிமுகவுக்கு வர இது கண்டம் 3வது இடத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம்.